தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அம்மா உணவக இட்லிகளை தனியார் உணவகங்களுக்கு விற்ற புகாரில் கங்கா மற்றும் சங்கேஸ்வரி என்ற 2 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரெங்கசாமி. வணக்கம் ரெங்கசாமி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்திலிருந்து பாமர மக்கள் மற்றும் ஏழை எளியோர் தொழிலாளர்களுக்கு பயன்படும் வகையில் குறைந்த கட்டணத்தில் உணவு கிடைக்கும் இந்த அம்மா உணவு திட்டத்தை 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 முன்னாள் முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வருகின்ற நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் அருகே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இட்லி தனியார் உணவகங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அங்கு சாப்பிட வருவதற்கு இட்லி கிடப்பு கைக்கு என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று நெல்லை மண்டல நகராட்சி நிறுவன இயக்குநர் ரவிச்சந்திரன் அம்மா உணவகத்திலிருந்து திடீர்னு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது காற்று வழங்க தடை விதித்து உரிய விசாரணை நடத்தி தவறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் அம்மா உணவகத்தை பணியாற்றிய கங்கா சங்கரேஸ்வரி 2 பேரில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அம்மா உணவகத்தின் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. பாசை வழங்கப்படாது என்றும் புகார் இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணில் குறித்து அம்மா உணவகத்தில் ஒட்டப்பட்டிருந்தது. இது குறித்து நகராட்சி ஆணையர் சுகந்தி கூறியிருந்து அம்மா உணவகம் உணவு தயாரிப்பு மற்றும் விற்பனை மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புகாரை தொடர்ந்து கங்கா சங்கரேஸ்வரி இருவரும் மகளிர் சுய உதவிக்குழு தீர்மானம் மூலம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.